أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا إن يسرق فقد سرق أخ له من قبل فأصرها يوسف في نفسه ولم يبدها لهم قال أنتم شر مكانا والله أعلم بما تصفون. இது சூரா யூசுஃபுடைய 77வது ஆயத்திலிருந்து தஃப்சீர். அப்போ பின்யாமீன் தன்னோட கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. அதன் பிரகாரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் கடைசியாக பின்யாமீனை கூப்பிட்டு வந்த நேரம் தனியாக கூப்பிட்டு பேசினாங்க. நான் தான் யூசுஃப்னு சொன்னாங்க. இப்போ பின்யாமீன் சந்தோஷப்பட்டார். இப்போ பின்யாமீனை தன்னோட கூட வைக்கிறதுக்கான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திட்டம் போட்டு அவங்க திரும்பி போகிற நேரம் அவங்களுடைய அந்த உணவு பொட்டலங்களில் பையில் பின்யாமீனுடைய பையில் அரசனுடைய ஒரு பாத்திரத்தை ஒழிச்சு வச்சுட்டாங்க. பிறகு அந்த எல்லார்ட்டும் சொன்னாங்க, நீங்கள்லாம் களவாண்டி இருக்கிறீங்க, நாங்கள் களவாண்டல, நாங்கள் அதுக்காண்டி வரவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு செக் பண்ணி பார்ப்போம், யாருடைய பையில் அந்த பாத்திரம் இருக்கோ அவரை நாங்கள் வச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. யாருடைய பையில் இருக்கோ அவர் எடுத்துக்கொள்ளுங்க, அவர் தான் இதுக்கு பகரமாக வச்சுக்க வேண்டியது, கல்லனை பிடிச்சி வச்சுக்க வேண்டாம், அதான் எங்களோட மார்க்கத்தில் சட்டம் என்று சொல்லி சொன்ன உடனே முதலாய் மற்ற சகோதரருடைய பைகளை தேடிட்டு கடைசியாக பின்யாமீனுடைய பையில் தேடினாங்க. பின்யாமீனுடைய பையில் அந்த பாத்திரம் இருந்துச்சு. இப்போ சொன்னாங்க, இவர் தானே களவாண்டிக்கிறார், அதனால் இவரை நாங்கள் இங்கே வச்சுக்குவோம். இப்போ இவர் களவாண்டினர் செய்து உறுதி தெரிஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள், காலு இன் யஸ்ரிக் ஃபக்கத் சரக அஹுல் லஹு மின் கபில், இவர் களவான்றார் என்று சொன்னால் இதுக்கு முன்னாடி இவருடைய சகோதரர், இவரோட கூட பிறந்தவர் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃபும் இதுக்கு முன்னாடி களவாண்டி இருக்கிறார் என்று சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 ரிவாயத் வந்திருக்குது, 2 தஃப்சீரில். ஒன்று கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மோட தந்தை அப்படின்னா உம்மோட தந்தை வழியில் வந்த ஒரு சிலையை களவாண்டி, அவங்க வணங்கக்கூடிய சிலையை களவாண்டி உடைச்சி போட்டாங்க. அப்போ களவாடினார், அதைத்தான் களவாடினார்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. 2வது கருத்துப்படி அந்த நேற்று ஞாபகப்படுத்தினே, அவங்களோட மாமி அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த மகள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு பெல்ட் ஒன்று இருந்துச்சு, அது வம்சாவளியில் வந்து கொண்டிருந்து யார் மூத்த புள்ளி அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்திட்ட தான் இருந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட சரியான அன்பு வச்சுருந்தாங்க சின்னத்தில். அப்போ கொஞ்ச நாள் அவங்களோட கூட வச்சு வளர்த்து கொண்டிருந்தா. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட இறக்கம் இருந்துச்சு. அதனால் யூசுஃபை அடிக்கடி பார்க்க வருவாங்க. பிறகு ஒரு நாள் சொன்னாங்க, இல்லை நான் யூசுஃபை கூட்டிகிட்டு போக போகிறேன், என்னோட கூட வச்சுக்கொள்ள போகிறேன்ட்டு. அவர் சொன்னாங்க, இல்லை எனக்கு யூசுஃபை விட்டு பிரிஞ்சு இருக்கலாது. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் எனக்கும் அப்படித்தான். அப்போ சொன்னால் சரி கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிரிஞ்சு பார்க்குறேன், பிறகு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற நேரம் இப்போ அவ திட்டம் போட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியாவது தன்னோட கூட தங்க வச்சுக்கொள்ளணும். அப்போ அதுக்காக என்ன செஞ்சால் அந்த பெல்ட்டை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூங்குற நேரம் இடுப்பில் கட்டிட்டு பெல்ட்டை காணொன்று தேடி அங்கங்கே பிறகு பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வீட்டுக்கே வந்துட்டான். இங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வீட்டுக்கு வந்து அவங்களோட யாராலும் இதை எடுத்திருப்பாங்களே எல்லாம் செக் பண்ணுவோம், வீடெல்லாம் செக் பண்ணிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை செக் பண்ணினா அவரோட இடுப்பில் பெல்ட் இருக்குது. இப்போ சொன்னால் யூசுஃப் தான் களவாண்டிறாரு. அப்போ களவாடினா சட்டப்படி அவர் என்னோட கூட இருக்கணும், அதனால் நான் தரமாட்டேன். அப்போ கூட வச்சு நின்றுட்டு கடைசி நேரம் அவர் சொல்லிட்டு போனால் நான் தான் இப்படி செஞ்சேன், யூசுஃப் களவாண்டலண்டு. அப்போ அந்த சம்பவத்தான் இந்த சகோதரர்கள் இப்போ குறையாக சொல்லி காட்டினாங்க. யூசுஃப் களவாண்டிட்டார், இப்போ இவர் களவாண்டிக்கிறார்னா பின்யாமீன், இவருடைய கூட பிறந்த சகோதரர் யூசுஃபும் முந்தி களவாண்டிக்கிறார் என்று சொன்ன உடனே அசர்ரஹா யூசுஃப் ஃபி நஃப்ஸிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த விஷயத்தை தன்னுடைய உள்ளத்தில் மறைச்சு கொண்டாங்க. வலம் யுபதிஹா லஹும்,
அவங்க சொல்லலை, பகிரங்கப்படுத்தலை. யூசுஃப் களவாண்டாலும் இதான சம்பவம் அதொன்னும் சொல்லலை அவங்க. ஏன்னா தான் யூசுஃப்னு இன்னும் வெளிப்படுத்தலை அவங்க. அடுத்து அவங்க மனசில் சொல்லிக்கொண்டாங்க, கால அன்தும் ஷர்ரு மக்கானன், நீங்கள் மிக மோசமானவங்க, உங்களோட பேச்சு இந்த செயலி மிக மோசமாக இருக்குது. வல்லாஹு அலம் பிமா தசிஃபூன், நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ, யூசுஃப் களவாண்டினார் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது, அது அல்லாஹ் மிக அறிந்திருக்கின்றான். அதுக்கு பிறகு இப்போ இவங்க பார்த்தாங்க, பின்யாமீனை எடுத்துக்கொண்டு போக இயலாது, கூட்டிகிட்டு போக இயலாது, அந்த மந்திரி எப்படியோ தன்னோட கூட வைக்கத்தான் போகிறாரு என்று தெரிஞ்ச உடனே இப்போ கெஞ்சினாங்க. காலு ஐயுஹல் அசீஸ் இன்ன லஹு அபன் ஷேഖன் கபீரன், ஏ மந்திரியே, இவருக்கு ஒரு வயோதிப தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இவரோட கூட சரியான இறக்கமாக இருக்கிறாரு. அதனால் ஏற்கனவே இழந்த மகனுக்கு பதிலாக இவரோட அன்பை காட்டிக்கொண்டு கொஞ்சம் மனசை தேத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால் இவரை விட்டுட்டு ஃபஹுத் அஹதனா மக்கானா, இவரை விட்டுட்டு நாங்கள் மற்ற 10 பேர் இருக்கிறோமே, எங்கள் ஒருத்தரை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இன்னா நராக்க மினல் முஹ்சினின், ஏனென்றால் நீங்கள் நல்ல உபகாரம் செய்யக்கூடியவராக நாங்கள் பார்க்குறோம். அதனால் எங்களோட வாப்பாக்கு உள்ள பிரச்சனை, இவரை விட்டுட்டு போகலாத எங்களுக்கு, இவரை எப்படியா நாங்கள் கூட்டிகிட்டு போகணும், நாங்கள் உடம்படிக்கையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதனால் இவரை எங்களுக்கு உபகாரம் செஞ்சு எங்களில் யாரோ ஒருத்தரை வச்சுக்கொண்டு இவரை விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால், காலமா ஆதல்லா, நல்ல இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், அன்னா அஹுத இல்லா முவஜதுனா மத்தானா இந்தஹு, யாரிடத்துல நாங்கள் எங்களோட பொருள் யார்கிட்ட இருந்துச்சோ அவரை தானே நாங்கள் வைக்கணும், அவரை விட்டு போட்டு களவாண்டாத ஒருத்தர் அநியாயமாக நாங்கள் வைக்கிறது, இன்னா இதெல்லாம் வாலிமோன், அப்படி நாங்கள் வேறொருத்தரை நாங்கள் எங்களோட கூட வச்சுக்கொள்ளுமெண்டா அது பெரிய அநியாயமாகிடும். அதனால் நாங்கள் அநியாயம் செஞ்சு கொடுத்துறாகிடுவோம், அப்படியால இவரை தான் வைக்க போகிறோன்னு சொன்னாங்க. சரி, இப்போ எவ்வளோ பேசி பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவங்களுக்கு பின்யாமின் தானே கூட இருக்கணும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தோட, அவங்களுக்கு தெரியும் யூசுஃப் உண்டு. ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்யாமின் தான் தேவை, வேற ஒருத்தர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, விருப்பமும் இல்லை, தேவையும் இல்லை. அப்போ விடுற மாதிரி இல்லை. ஃபலம் அஸ்தை அசு மின்ஹு, இப்போ அவங்க நிராசையாகிட்டாங்க. யார்? நானமார், இவர் விடமாட்டார், அனுப்ப மாட்டாருன்னு சொல்லி நிராசையாகி ஹலசு நஜியன். இப்போ மக்கள் அந்த இப்போ சபை கூடி இருந்துச்சு, இப்போ அந்த 10 பேரும் வேற யார் தனியாக போனாங்க, இவர் அனுப்ப மாட்டாருன்னு சொல்லி நிராசையாகி தனியாக போய் ஹலசு நஜியன் தனியாக ஒதுங்கினாங்க. அப்போ அந்த நேரத்தில் கால கபீரஹும், மூத்தவர் சொன்னார். யார்? ருபைல். அல்ல இன்னொரு வாய்த்துப்படி மூத்தவர் யஹூதா, சரியான சொல்படி ருபைல். அவர் சொன்னார், அலம் த அலமு, உங்களுக்கு தெரியும் தானே, அன் அபாக்கும் கது அஹதா அலைக்கும் மௌசிகன், உங்களுக்கு தெரியாதா, உங்களோட வாப்பா நாங்கள் வார நேரம் மினல்லாஹ், அல்லாஹுடைய பேரை சொல்லி உறுதி பிரமாணம் செஞ்சாங்க. வமின் கபுலு, இதுக்கு முன்னாடியும் கூட யூசுஃப் எங்களோட கூட அனுப்புகிற நேரம், வமின் கபுலு மா ஃபர்ரத்தும் ஃபி யூசுஃப், யூசுஃப் விஷயத்தை நீங்கள் குறவு செஞ்சீங்களே, தவறாக நடந்து கொண்டீங்களே, அந்த நேரத்தில் கூட யூசுஃப் அனுப்புகிற நேரம் உடம்படிக்கை செஞ்சு தான் அனுப்பினாங்க. அப்போ அந்த நேரத்துலையும் கூட நாங்கள் யூசுஃபை கூட்டிகிட்டு வரல. இப்போ தம்பிக்கு பின்யாமினை நாங்கள் கூட்டிகிட்டு வர நேரம் அவரோட உறுதி பிரமாணம் செஞ்சுட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அவரை விட்டுட்டு போனோன்னு சொன்னால் அது எனக்கு என்ன தெரியாது, வாப்பா எப்படி நடந்து கொள்வாங்க, வாப்பா தந்தை எப்படி எங்களோட நடந்து கொள்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஃபலன் அபுரஹல் ஆர்த், இந்த ஊரை விட்டு நான் வரவே மாட்டேன். ஹத்தா யஅதனலி அபி, எங்களோட வாப்பா என்னை மன்னிச்சுட்டேன், ஊருக்கு வாண்ட அனுமதி கொடுத்தால் சரி திரும்பி போவேன், அப்படி இல்லாட்டி இங்கே தான் இருப்பேன். அவ் யஹ்கும் அல்லாஹுலி, அல்லாஹ் அல்லது அல்லாஹ் எனக்கு தீர்ப்பு வழங்கட்டும், நான் இங்கே மௌத்தாகிறேன், அல்லது எப்படியாவது நான் தம்பியை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு போவேன். இதில் ஒரு அல்லாவுடைய ஒரு முடிவு ஒன்று எனக்கு வரும் வரைக்கும் நான் தூரம் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வஹுவ கைருல் ஹாக்கிமீன், அல்லாஹு தாலா தீர்ப்பு வழங்குறதுல மிக சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தூரம் விட்டு போகலை, அவர் அங்கே தங்கிட்டார். இப்போ 9 பேர் 11 பேர் வந்தாங்க, 9 பேர் திரும்பி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவர் அடுத்த சொன்னார், இர்ஜிஉ இலா அபீக்கும், உங்களோட வாப்பட்ட போங்க. மூத்தவர் சொன்னார், வாப்பட்ட போங்க, போய் சொல்லுங்க, இர்ஜிஉ இலா அபீக்கும் ஃபக்கூலு யா அபானா, எங்களோட தந்தையே, இன்னப்னக் சரக், உங்களோட மகன் களவாண்டிட்டார். வமா ஷஹித்னா
இல்லா பிமா அலிம்னா, எங்களுக்கு எது ஒன்று தெரியுமோ, நாங்கள் கண்ணால் பார்த்தோமோ, எந்த ஒன்று அறிஞ்சோம், எங்களுக்கு தெரிஞ்சதோ விசாரணை மூலமாக அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். வமா குன்னாலில் கைபி ஹாஃபிதீன், மறைவான விஷயங்களை நாங்கள் அறிந்தவர்களாக இல்லை. எங்களுக்கு மறைவான விஷயம் என்னென்னு தெரியாது. உண்மையிலே களவானினாரா இல்லை என்பது தெரியாது. ஆனால் வெளிரங்கத்தில் இப்படித்தான் அவருடைய பையிலிருந்து அரசனுடைய அந்த பாத்திரம் எடுக்கப்பட்டுச்சு. அதை வச்சு தீர்ப்பு வழங்கினாங்க. அவரை நாங்கள் வச்சுக்கொள்ளணும், திருப்பி அனுப்ப முடியாதுண்டு. எங்கள் ஒரு வழி இல்லை, நாங்கள் விட்டுட்டு வந்தோம்னு சொன்னாங்க. சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினார். அடுத்து சொன்னார், வஸ் அலில் கரியத்தல்லத்தி குன்னா ஃபீஹா, எந்த ஊரில் நாங்கள் இருந்தோமோ உங்களுக்கு அப்படி சந்தேகம்டா அந்த ஊராக்கள்கிட்ட கேளுங்க, அப்படின்னா மிஸ்ரவாசிகள்கிட்ட கேட்டு பாருங்க. வல் ஈர் அல்லத்தி அக்பல் நஃபீஹா, அல்லது எங்களோட கூட வந்த வேற ஊர் மக்கள் இருக்கிறாங்களே இந்த ஊருக்காரவங்க, அவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்க. இன்னல்லா சாதிக்கோன், இந்த விஷயத்தில் நாங்கள் உண்மைதான் சொல்கிறோம், நாங்கள் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அவங்க கவலையோட முகத்து தொங்க போட்டு வெறுப்போட ஊருக்கு சேர்ந்தாங்க. இப்போ வாப்பை எப்படி சந்திக்கிறேன். இப்போ வாப்பட்ட சந்திச்சாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல சொன்னோன்னே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா செய்தியும் கேட்டுட்டு சொன்னாங்க, கால பல் சவ்வலத்திலுக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, இப்போவும் உங்களோட உள்ளம் இருக்கு, தவறான ஒரு திட்டம் தீட்டி ஏதோ செஞ்சுருக்கிறீங்க. இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க கொலை செஞ்சுட்டு வந்ததாக சொன்னாங்களே, ஓனாய் தூக்கிட்டு போனோன்னு சொன்னாங்களே. அப்போ அந்த நேரத்தில் பொய்யான ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்களோட ஜுப்பால ரத்தத்தை துவைத்து கொண்டு. அப்போ அந்த நேரம் சொன்ன அதே வார்த்தையே சொன்னாங்க, இப்போவும் கூட நீங்கள் உண்மை சொல்லலை, பொய் தான் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த உங்களோட நப்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு அலங்கரித்து காட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அவங்களுக்கு சந்தேகம் தான் வந்தது. இருந்தாலும் அவங்க அல்லாஹ் மீது ஆதரவு வச்சாங்க. அதனால் சொன்னாங்க, ஃபஸபுருன் ஜமீல், இப்போ நான் பொறுமையாகத்தான் இருக்கிறேன், அழகான பொறுமையை நான் ஒத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், வேறு வழி இல்லை. 3 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து இருந்தாங்க, அதுக்கு பிறகு பின்யாமின், இப்போ ருபீல் 3 பேரும் இழந்துட்டாங்க. அதனால் சரி, நான் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹு தாலாவுடைய முடிவு என்ன வரும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ ருபீலும் கூட அங்கே தங்கிட்டாரே, திரும்பி வரல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே இழந்துட்டாங்க, பின்யாமின் இழந்துட்டார், ருபீலும் அந்த ஊரில் தங்கிட்டார், திரும்பி வரல. அவங்க வாப்பா அனுமதி தந்த போவேன், இல்லாட்டி அப்படியே தம்பியை கூட்டி கொண்டு போவேன் என்று தங்கிட்டார். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 3 பேரும் இழந்த கவலையில் ஏனே மகன்மார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆக இறக்கம், அடுத்து பின்யாமின், அதுக்கடுத்து ரூபீலோடு இருந்துச்சு. இப்போ 3 பேரும் இழந்துட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், அஸல்லாஹு ஐயாத்தியனி பிஹிம் ஜமியா, அல்லாஹு தாலா ஒரு வேளை அவங்க 3 பேரையும் எல்லாரையும் என்னிடத்தில் எல்லாம் கூட்டிட்டு வருவான். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், அல்லாஹு தாலா என்னோட நிலைமை அறிந்தவனாகவும் இருக்கிறான். அடுத்து தன்னுடைய செயல்களில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலையும் அவன் நுணுக்கவானாக ஞானவானாக இருக்கிறான் என்று அவர் சொன்னார். ஒத்தவல்ல அன்ஹும், அதுக்கு பிறகு அவங்களுக்கு கவலை கூடிட்டது, அழுது ஒத்தவல்ல அன்ஹும், அந்த பிள்ளைகளை விட்டுட்டு ஒதுங்கிட்டாங்க. வக்காலையா ஆசஃபாலா யூசுஃப் மீது ஏற்பட்ட கை சேதமேண்டு அழத் தொடங்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே இழந்த கவலை இருந்துச்சு, இப்போ 2 பிள்ளைகளை இறந்த உடனே இன்னும் கவலை கூடிட்டது. பழைய கவலை திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டது. அவங்க சொல்லாங்க, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் இஸ்திர்ஜான்னு சொன்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறது இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு முசீபத் ஒன்று வந்தால், துன்பம் ஒன்று வந்துட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் அப்படியே மனசுக்கு நிம்மதி உண்டாகிடும். அது வேறு சமுதாயத்துக்கு கொடுக்கப்படலை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால் அவங்க யா அஸஃப் அலா யூசுஃபுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று சொல்லிக்கொண்டு வபியத் ஐநாஹு, அவனோட கண் அப்படியே வெள்ளையாகிட்டது, அழுது கவலையில் கண் வெள்ளையாகிட்டது, பார்வை போயிட்டது. மினல் ஹுசன், கவலையின் காரணமாக ஃபஹுவ கதீம், அதுக்கு பிறகு தன்னுடைய கோவத்தை தன்னுடைய கவலையை அடக்கி கொண்டாங்க. அதை கவலையோட அடக்கி கொண்டு என்ன செய்கிறது, எனக்கு என்ன செய்கிறதுக்கு மேலே ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லிட்டு தன்னுடைய கவலையை அடக்கி கொண்டாங்க. கண்ணெல்லாம் வெள்ளையானதுக்கு பிறகு அழுது இப்போ அவங்களோட பிள்ளைகளுக்கு இறக்கம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, வாப்பா நீங்கள் இப்படி அழுகுறீங்களே, அழாதீங்க, தல்லாஹி தஃப்தா உத்ததுக்குரு யூசுஃப், நீங்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை நினச்சி அழுது அல்லாமே சத்தியமாக, காலு தல்லாஹி தஃப்தா உத்ததுக்குரு யூசுஃப் ஹத்தா தக்குன ஹரவன், இப்படியே அழுது நீங்கள் எல்லாத்தையும் இழந்துருவீங்க,
கஷ்டத்தில் போயிடுவீங்க, சிரமத்தில் போயிடுவீங்க. அதனால் உங்களோட சக்தியை இழந்துடுவீங்க. அவர் தக்கும் நம்ம ஹாலிக்கின், அல்லது நீங்கள் இப்படியே அழுதழுதுன்னு மௌத்தாகிடுவீங்க, நாங்கள் உங்களை இழந்துடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இவ்வளோ அளவான வாப்பா, பொறுமையாரிங்க. அவங்க சொன்னாங்க, காலு இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நான் அழுவுறதிக்குதே எதுக்குன்னு சொன்னால், என்னுடைய உள்ளத்திலே கவலையை, என்னுடைய துன்பத்தை, என்னுடைய கஷ்டத்தை நான் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் கொடுக்குறேன், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். வாலம் மின் அல்லாஹி மாலா தாலமுன், இருந்தாலும் நீங்கள் அறியாத ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து நலவு உண்டாகும் என்று நான் நம்பியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவு இருக்கே, கனவு கண்டாங்களே 11 நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன் தனக்கு சுஜூது செய்யும், அப்போ வாப்பா உம்மா 11 பிள்ளைகள், அதில் அவனுக்கு உறுதியாக நம்பிக்கை இருந்துச்சு, நானும் யூசுஃபுக்கு சுஜூது செய்வேன் என்று அவனுக்கு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. அதனால் யூசுஃப் மௌத்தாகல்ல, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 11 சகோதரன் சுஜூது செய்வாங்கன்னு சொன்னால் ரோபியிலும் புனியாமினும் அங்கே இருப்பார். அப்போ அதனால் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும், இருந்தாலும் இழந்த கவலை அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நாள் இப்படியே போகுது, அழுது கொண்டு கவலையோட காலம் கழிஞ்சுருக்கு. இப்போ தானியங்களும் இங்கே குறைஞ்சிட்டு வருது. இப்போ சொன்னாங்க, யா பனிய துஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி, என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் திரும்ப போங்க, திரும்ப வந்து ஊருக்கு போய் யூசுஃபையும் அவருடைய சகோதரன் 2 பேரையும் தேடுங்க, கண்டுபிடிங்க. வலா தயஸு மின் ரௌஹில்லாஹ், இப்போ பிள்ளைகளை ஒருத்தரை பார்த்துக்கொண்டாங்க, இவர் என்ன திரும்ப யூசுஃபை பற்றி பேசுகிறாரு, எப்படி தேடி பிடிக்கிறது? அவன் சொன்னால், வலா தயஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசையாகாதீங்க. இன்னஹுலா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிரான சமுதாயத்தை தவிர வேறு யாரும் அல்லாஹுடைய அருளை விட்டு நிராசையாக மாட்டாங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. அப்போ தஹசுஸ் என்று சொல்வது ஒன்றைக்கு, தஜசுஸ்ன்னு சொல்ல ஒன்றைக்கு. தஹசுஸ்ன்னு சொன்னால் நலவுல தேடுறது, தஜசுஸ்ன்னு சொல்றது கெட்ட விஷயங்களை ஆராயிறது, குறைகளை பார்க்கறதுக்கு பேர் தஜசுஸ். தஹசுஸ்ன்னா நல்ல விஷயங்களை ஆராயிறது. அவன் சொன்னாங்க, நீ நிராசையாகாதீங்க, போய் தேடி பாருங்க, உன்னோட சகோதரர் கிடைப்பாங்க. இப்போ இப்படியே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஃபலம்மா தஹலு அலைஹி, இப்போ அப்படியே திரும்ப மிஸ்ருக்கு போனாங்க. மிஸ்ருக்கு போய் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க, மந்திரியை சந்திக்கிறாங்க. சந்தித்து சொல்கிறாங்க, யா ஐயுஹல் அசீஸ், எங்களுடைய மந்திரியே, சங்கையான மந்திரியே, மஸ்ஸனா வ அஹ்லனா துர்ரு வஜிஅனா பி பிதாஅத்தின் முஸ்ஜாத்தின், மந்திரியே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும், வாப்பா அம்மா சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் மனைவிகள் எல்லாருக்கும் கஷ்டம் ஏற்பட்டுட்டது, வறுமை ஏற்பட்டு சிரமங்கள் ஏற்பட்டு பசி பட்டினி நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் திரும்ப வந்திருக்கிறோம். வஜிஅனா பி பிதாஅத்தின் முஸ்ஜாத்தின், இப்போ நாங்கள் ஆக தாழ்மையான மந்த விலை உள்ள மட்டமான பொருள்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இவங்கள்ட்ட பெருசாக காசு மில் எல்லாம் முடிஞ்சு இப்போ கொண்டு வந்ததெல்லாம் சின்ன சின்ன சாமான், கயிறு மதும் இதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க, சாதாரண சாமான்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை கொடுத்துட்டு தானியம் வாங்க, பிதாஅத்தின் முஸ்ஜாத்தின் ஃபஅவ்ஃபி லனல் கைல், ஆனால் நீங்கள் மட்டமான காசு கொண்டு வந்திருக்கிறோம், பொருள் கொண்டு வந்திருக்குன்றதுக்காக வேண்டி தானியத்தை குறைவாக தராமல் முழுமையாக நீங்கள் தாங்க. ஃபஅவ்ஃபி லனல் கைல், நல்ல தானியங்களை முழுமையாக நீங்கள் தாங்க. தஸத்தக் அலைனா, கொஞ்சம் கூடுதலாக சதக்காவும் செய்யுங்க, சதக்காவை தாங்க, நல்லவா எங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். அப்போ சதக்கா இருக்குது, நபிமார்களுக்கு இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக இருந்துச்சு. ரசூலா சதக்கா எடுக்க மாட்டாங்க. ஒரு சஹாபி இனஹுமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்க, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, சதக்கா இருக்க முந்திய நபிமார்களுக்கும் கூடாமல் இருந்துச்சாண்டு. அவங்க சொன்னாங்க, இல்லை, முந்திய நபிமார்கள் சதக்காவை சாப்பிடுவாங்க என்பதற்கு இந்த ஆயத்தை ஒதுக்கி காட்டினாங்க. அடுத்து சதக்கா என்ற வார்த்தை இருக்கே, நாங்கள் இப்போ ஆக்கள்கிட்ட கேட்கணும் சதக்கா கொடுங்க, ஆனால் அல்லாஹ் இடத்துல அல்லாஹுமா தஸத்தக் அலைனா, யாரெல்லாம் எங்களுக்கு சதக்கா செய்யணும் கேட்கலாம். ஏண்டா அல்லாஹ் இடத்துல சதக்கா இருக்குது, சதக்கா கொடுக்குறதுக்கு நன்மை ஒன்று கிடைக்கும், நன்மை ஆதரவச்சு தான் கொடுப்பார். அல்லாஹால எந்த நன்மை நடணும், அவனுக்கு என்ன நன்மை தேவை இருக்குது. அதனால் அல்லாஹுக்கு சதக்கா என்ற வார்த்தையை பாவிக்கக்கூடாது. அல்லாஹ் சதக்காவை கொடுக்குற வேற, அவன் தாராளமாக கொடுப்பான். நாங்கள் அல்லா இடத்துல யாருன்னு சதக்காத்தான்னு கேட்கக்கூடாது. இன்னல்லாஹ் யஜ்ஸில் முத்தஸத்திகீன், அல்லாஹு தாலா சதக்கா கொடுக்குறவங்களுக்கு மேலான கூலியை கொடுக்கின்றான், அதனால் நீங்களும் எங்களுக்கு இன்னும் உபகாரம் செய்யுங்கன்னு கேட்டாங்க.
இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்போ இவங்க இப்படி பேசினோன்னே அவங்களுக்கு இறக்கம் வந்துட்டுது. எங்களுக்கு குடும்பத்துக்கெல்லாம் சரியான கஷ்டம், அப்படி அவங்க அழுது கொண்டு கவலையோடு பேசினாங்க. இதை பார்த்தோன்னே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வாப்பட நினைவு வந்துட்டுது. அவங்கள அங்கே இருக்கக்கூடிய ஏனியங்களோட நினைவு வந்துச்சு. இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த நிர்பந்தமான கஷ்டத்தை கேள்விப்பட்ட உடனே அங்கே பசி பட்டினி வறுமை இன்னும் கூடிக்கொண்டிருக்குது. ஏன்னா இன்னும் வறுமை முடியலை, அந்த 7 வருஷத்துடைய பீரியடுக்குள்ள தான் நடக்குது அது. அப்போ அவங்களுக்கு வாப்பட நினைவு வந்துச்சு. அப்போ வாப்பா தனக்கு அவனுக்கப்பட்ட கஷ்டங்கள், தன்னுடைய மகனை இழந்த கஷ்டம், பின்யாமின் இழந்து வேற கஷ்டப்படுறாங்க என்றதெல்லாம் விளங்கினோடனே தான் கொஞ்சம் வசதியோட நல்ல அழகா அரசர் மாளிகையில் மந்திரியா நான் இருக்கிறேன், கண்ணியமாக இருக்கிறேன், ஆனால் அவங்க இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்களே என்ற உணர்வு வந்த உடனே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழுக வந்துட்டுது. அழுதாங்க. அழுதுட்டு தன்னை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ தன்னை அறிமுகப்படுத்தினதுக்குதே ஃபஸ்ருங்கள் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய அனுமதியோடு தான், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இதுக்கு முன்னாடி 2 தடவை சகோதரர்கள் வந்த நேரம் நான் யூசுஃப் அவங்க அறிமுகப்படுத்தலை, ஏன் அல்லாஹ் மறைக்கும்படி சொல்லியிருந்தான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தன்னை அறிமுகப்படுத்தும்படி அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அதுக்கப்புறம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை சொன்னாங்க. தன்னை பற்றி சொன்னோன்னே இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கால ஹல் அலிம்து மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி இத அன்தும் ஜாஹிலூன். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் யூசுஃபோடையும் அவருடைய சகோதரிக்கும் நீங்கள் ஜாஹிலின் மடையர்களாக இருக்க நிலைமையில் அறியாதவர்களாக என்ன செஞ்சீங்க என்பது உங்களுக்கு தெரியுமாண்டு. அப்போ ஜாஹிலின் சொன்ன காரணம் அறியாதவர்களாக தெரியாதனமாக செஞ்சீங்க. பொதுவாக யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாங்களோ, ஒருத்தர் பாவம் செய்கிறாருன்னா அவர் ஒரு ஜாஹில், மடையன் தான். பாவம் செய்கிறதுனால என்ன தண்டனை, என்ன பிரச்சனை என்று விளங்காததுனால தானே பாவம் செய்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொன்னால், நீங்கள் தெரியாதனமாக எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்களே, யூசுஃபுக்கு அநியாயம் செஞ்சீங்க, அவருடைய சகோதரருக்கு என்ன செஞ்சீங்க எனக்கு ஞாபகம் இருக்கா, தெரியுமான்னு கேட்டாங்க. இப்படி கேட்டோன்னே இப்போ பார்க்குறாங்க, யூசுஃப் செய்தி இவருக்கு எப்படி தெரியும்? அப்போ இவர் தான் யூசுஃப். அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இது கிரீடத்தை கழட்டினாங்க. கழட்டினா நெஞ்சில் ஒரு நெற்றியில் ஒரு அடையாளம் ஒன்று இருந்துச்சு, சின்னத்திலிருந்து அடையாளம் அதுவும் இருந்துச்சு. இதை கண்டோன்னே அவங்க அறிந்து கொண்டாங்க. காலு இன்னக ல அன்த யூசுஃப், சொன்னாங்க நீங்கள் தானே யூசுஃப், யூசுஃப் தானே கேட்டாங்க. அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆனால் யூசுஃப் வஹாதா அஹி, நான் தான் யூசுஃப், இது வேறு என்னுடைய சகோதரர் பின்யாமீன். கது மன் அல்லாஹ் அலைனா, அல்லாஹு தஆலா எங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான், கண்ணியப்படுத்திருக்கிறான், நிறைய நியமத்துகள் எல்லாம் தந்திருக்கிறான். அது அந்த நியமத்துகள் இப்போ அந்த நியமத்துன்னா நாங்கள் 2 பேரும் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பிரிஞ்சிருந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். எவ்வளோ காலத்துக்கு பிறகு ஒரு சில முஃபஸ்ஸிர்கள் சொன்னாங்க 18 வருஷத்துக்கு பின்னாடி, இன்னும் சிலர் சொல்கிறாங்க 40 வருஷத்துக்கு பின்னாடி, இன்னும் சிலவங்க சொல்கிறாங்க 80 வருஷத்துக்கு பின்னாடி, 35 வருஷம் 80 வருஷமும் கூட ரிவாயத்து வந்திருக்கு. அந்த அளவுக்கு பிரிஞ்சிருந்ததுக்கு பிறகு ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ காலத்துக்கு பிறகு, அப்போ நீண்ட காலம் நாங்கள் பிரிஞ்சிருந்ததுக்கு பின்னாடி அல்லாஹு தஆலா எங்களை ஒன்று சேர்த்து பெரிய ஒரு நியமத்தை தந்திருக்கிறான். சொன்னாங்க, பொதுவான சட்டம் என்னன்னு சொன்னால், இன்னஹு மையத்தகி வயஸ்பிர், யாரெல்லாம் அல்லாஹை பயந்து வாழ்கிறாங்களோ, தக்வாவோட வாழ்கிறாங்களோ, வயஸ்பிர் பொறுமையாக இருக்கிறாங்களோ, கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ் லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன், அவங்க நல்லமல் செய்யக்கூடிய மக்கள் அவங்களுடைய கூலிகள் அல்லாஹு தஆலா ஒரு நாளும் வீணாக்குறதில்லை. இதை கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க, காலு தல்லாஹி லக்கது ஆஸரக்கல்லாஹு அலைனா, அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, எல்லா சகோதரரும் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா எங்களை விட உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களுக்கு உயர்ந்த சிறப்பையும் கண்ணியத்தையும் உயர்ந்த குணத்தையும் உயர்ந்த அழகையும் விசாலமான தன்மை ஆட்சி இதெல்லாம் கூட எல்லாம் அவங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் தான் தவறு செஞ்சிட்டோம் என்று சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் உங்களோட தவறாக நடந்து கொண்டோம், உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், வாப்பா உங்களை விட்டு பிரிச்சிட்டோம், இப்படியெல்லாம் நாங்கள் தவறு செஞ்சோம் என்று ஒத்துக்கொண்டாங்க. இப்படி ஒத்துக்கொண்டோன்னு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா கால லா தஸ்ரீப் அலைக்கும் அல்யௌம், இன்றைக்கு உங்களோட எந்த ஒரு குற்றமும் நான் சொல்லி காட்ட மாட்டேன், இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது, எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். யக்ஃபிருல்லாஹு லக்கும், அது மட்டுமல்ல துஆவும் செஞ்சாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அவன் மிகப்பெரிய கிருஃபையுள்ளவன் அருளாளன் என்று அவன் சொன்னாங்க. அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்றைய நாள்
நீங்கள் செஞ்ச எல்லா தவறுகளையும் நான் மன்னிச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு குற்றமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அதை சொல்லி காட்ட மாட்டேன், நான் மன்னிச்சிட்டேன் என்று சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா உங்களுடைய அனைத்து குறைகளையும் மன்னித்தருள்வானாக என்ற துஆவும் செஞ்சாங்க. خير إن شاء الله. அடுத்த இதில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.